டே ஸ்டூடெண்ட்ஸ், போலீஸ் மற்றும் எஸ்ஐக்கானவை எதிர்நோக்கிட்டு இருக்க மாணவர்களை நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் மொத்தம் 50 இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் அமைப்பு. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் அமைப்பு. ஆப்ஷன் ஏ, ஒரு தலைவர் 3 உறுப்பினர். செகண்ட் கொஸ்டின், தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி, 1951. தேர்ட் கொஸ்டின், துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் டி, ஃபைகா-இ-ஃபெரோஸ் ஷாஹி. ஃபோர்த் கொஸ்டின், இந்திய விமானப்படை எத்தனை படைப்பிரிவுகளை கொண்டது? இந்திய விமானப்படைகள் எத்தனை படைப்பிரிவுகளை கொண்டது? ஆப்ஷன் சி, 7. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய நேபாளம் மற்றும் இந்தியா பூடான் எல்லைப்பகுதிகளை பாதுகாப்பது. இந்தியா நேபாளம் மற்றும் இந்திய பூடான் எல்லைப்பகுதிகளை பாதுகாப்பது. ஆப்ஷன் சி, ஷாஸ்திரா சீமா பால்ஷா. சிக்ஸ்த் கொஸ்டின், ஜம்மு காஷ்மீரில் இருந்து அஸ்ஸாம் வரை நீண்டு காணப்படும் மலைத்தொடர். ஜம்மு காஷ்மீரில் இருந்து அஸ்ஸாம் வரை நீண்டு காணப்படும் மலைத்தொடர். ஆப்ஷன் ஏ, சிவாலிக். செவன்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் 5 மீன்பிடி மாநிலங்களை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், குஜராத், கேரளம், தமிழ்நாடு. நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோகம். பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோகம். ஆப்ஷன் சி, மைக்கா. நைன்த் கொஸ்டின், சென்னையில் உள்ள கல்பாக்கம் அணுமின் நிலையம் எந்த நாட்டின் உதவியோடு அமைக்கப்பட்டது? சென்னையில் உள்ள கல்பாக்கம் அணுமின் நிலையம் எந்த நாட்டின் உதவியோடு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி, ரஷ்யா. 10th கொஸ்டின், சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை ஷெர்ஷா சூரியால் அமைக்கப்பட்ட சாலை. சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை ஷெர்ஷா சூரியால் அமைக்கப்பட்ட சாலை. ஆப்ஷன் ஏ, சாகி சாலை. 11th கொஸ்டின், வட்டப்புரட்சி. வட்டப்புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும்? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, உருளைக்கிழங்கு. வட்டப்புரட்சி என்பது உருளைக்கிழங்கு உற்பத்தியை குறிப்பது. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், ஓசோன் மூலக்கூறுகள் அதிகம் உள்ளதால் ஓசோனோஸ்பியர் என்று அழைக்கப்படும் வளிமண்டல அடுக்கு. ஓசோன் மூலக்கூறுகள் அதிகம் உள்ளதால் ஓசோனோஸ்பியர் என அழைக்கப்படக்கூடிய வளிமண்டல அடுக்கு. ஆப்ஷன் பி, மீள் அடுக்கு. 13, வட தென் அரைக்கோளங்களின் வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசும் காற்று. வட தென் அரைக்கோளங்களின் வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று. ஆப்ஷன் பி, மேலை காற்றுகள். 14, பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்களில் தவறானது. பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்களில் தவறானது. ஆப்ஷன் சி, எஸ்கர்கள். நெக்ஸ்ட் 15, இன்சல்பர்க். இன்சல்பர்க் என்பது ஆப்ஷன் பி, தனித்த குன்று. 16, பொறுத்துக. தப்கேஸ்வர் கோவில். தப்கேஸ்வர் கோவில் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட். பாண்டவர் குகைகள் மத்திய பிரதேசம். போரா குகைகள் ஆந்திர பிரதேசம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1, 2, 3. நெக்ஸ்ட் 17, உருமாறிய பாறைகள் மாற்றமடைவதன் அடிப்படையில் சரியாக பொறுத்துக. கிரானைட், நீஸ், பசால்ட், சிஸ்ட். சுண்ணாம்பு பாறை, சலவிக்கல், மணற்பாறை, குவாட்சைட். சரியான விடை ஆப்ஷன் ஏ,
1, 2, 3, 4. 18. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறுகிய காலத்திற்கு மட்டும் வீசும் காற்று. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறுகிய காலத்திற்கு மட்டும் வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆப்ஷன் டி தலக்காற்றுகள். 19. இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் தலக்காற்றின் பெயர். இந்தியாவில் தார் பாலைவனத்தில் வீசக்கூடிய காற்றோட பெயர், அதாவது தலக்காற்றின் பெயர் ஆப்ஷன் ஏ லூ. 20. கண்டத்திட்டின் விளிம்பில் இருந்து வன் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதி. கண்டத்திட்டின் விளிம்பில் இருந்து வன் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதி ஆப்ஷன் ஏ கண்டச்சரிவு. 21. ஆங்கிலேயர் வெண்கல நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர்? ஆங்கிலேயர் வெண்கல நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் டி தின்னி. 22. உலகிலேயே டேஸ் இடையிலான இடப்பெயர்வு பாதையே 2010ஆம் ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும். எது அப்படின்னா ஆப்ஷன் பி மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள். உலகிலேயே மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு இடையிலான இடப்பெயர்வு பாதையே தான் 2010ஆம் ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும். நெக்ஸ்ட் 23. 1934ஆம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி டேஸ் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி யார் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது? யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி சைமன் குஷ்னட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 24. ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கும் அமைப்பு. ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மத்திய புள்ளியியல் அமைப்பு. 25. டங்கல் வரைவிற்கு இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு. டங்கல் வரைவிற்கு இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 15 ஏப்ரல் 1994. நெக்ஸ்ட் 26. எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் ஆப்ஷன் டி அபுசிம்மல். 27. தமிழ்நாட்டின் நினைவு கற்கள் உள்ள இடங்களை சரியாக பொறுத்துக. சிங்கரிபாளையம், திருப்பூர், வெம்பூர், தேனி, நரசிங்கப்பட்டி, மதுரை, குமரிக்கல்பாளையம், கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு 28. புத்தரின் பிறப்பை பற்றி கூறும் நூல். புத்தரின் பிறப்பை பற்றி கூறக்கூடிய நூல் ஆப்ஷன் ஏ ஜாதக கதைகள். 29. மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவியவர். மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சந்திரகுப்த மௌரியர். 30. 2ஆம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடித்து எந்த இடங்களை கைப்பற்றினார்? 2ஆம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடித்து எந்த இடங்களை கைப்பற்றினார்? ஆப்ஷன் ஏ மேற்கு மாலவம், குஜராத். 31. நியாயபாஷ்யா எனும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ வாத்ஸ்யாயர். நெக்ஸ்ட் 32. சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியின் அவைக்கள புலவர். சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியின் அவைக்கள புலவர் ஆப்ஷன் பி ரவிகீர்த்தி. 33. வாதாபியில் உள்ள விஷ்ணு கோயிலை கட்டிய சாளுக்கிய அரசர். வாதாபியில் உள்ள விஷ்ணு கோயிலை கட்டிய சாளுக்கிய அரசர் ஆப்ஷன் சி மங்களேஷர். 34. ராஷ்டிரகூடர்களின் துறைமுகம். ராஷ்டிரகூடர்களின் துறைமுகம் ஆப்ஷன் டி புரோச். 35. முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை பற்றி கூறும் நூல். முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை பற்றி கூறக்கூடிய நூல் ஆப்ஷன் டி ஆதிபுராணம். 36. சௌகான்களின் ஆட்சி காலம்
ஆப்ஷன் டி கிபி 956 முதல் 1192 வரை. நெக்ஸ்ட்டு 37. முகமது கஜினி இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்தார்? முகமது கஜினி இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்தார்? ஆப்ஷன் பி 17. நெக்ஸ்ட்டு 38. பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னன். பாண்டிய அரச வம்சத்திலே மகத்தான மன்னன் அப்படின்னு யாரை குறிப்பிடுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜடில பராந்தக நெடுஞ்செழியன். 39. பிற்கால பாண்டியர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை. பிற்கால பாண்டியர் காலத்தோட நிர்வாக வரிசை முறை ஆப்ஷன் ஏ மண்டலம், வளநாடு, நாடு, கூற்றம். 40. பிற்கால பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம், கிரண்ய கற்பம், வாஷ்பேய வேள்வி ஆகியவற்றை பற்றி குறிப்பிடக்கூடிய செப்பேடு ஆப்ஷன் ஏ வேள்விக்குடி செப்பேடு. 41. படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை அதாவது நிலங்களை வழங்கியவர் யார்? படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கியவர் ஆப்ஷன் டி இல்துமிஸ். 42. இல்துமிஸ் இயற்கை எய்திய ஆண்டு. இல்துமிஸ் எப்பொழுது இயற்கை எய்தினார் அப்படின்னா ஆப்ஷன் சி 1236 ஏப்ரல். நெக்ஸ்ட் 43. இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்ய துக்ளக் வம்ச அரசர். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்த துக்ளக் வம்ச அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பிரோஷா துக்ளக். 44. கிபி 1414 சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கிபி 1414 சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி கிஷிர்கான். 45. இந்தோ சாராசானிக் பாணியில் அமைந்துள்ள கட்டடங்களில் சரியானது. 1 குதிப்பினார் அலைதர்வாஷா மோத்தி மசூதி. 2 குவத் உல் இஸ்லாம் மசூதி இல்துமிஸ் பால்பனின் கல்லறைகள். 3 தௌலாபாத் கோட்டை, பிரோஷாபாத் கோட்டை. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 46. விஜயநகரம் தோன்றிய இடம். விஜயநகரம் தோன்றிய இடம் ஆப்ஷன் ஏ துங்கபத்ரா நதி. 47. மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர். மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி கங்காதேவி. 48. ஹம்பியை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு. ஹம்பியை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு ஆப்ஷன் சி 1986. நெக்ஸ்ட் 49. சந்திரகிரியில் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர். சந்திரகிரியில் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் ஆப்ஷன் சி திருமலை தேவராயர். 50. விஜயநகர பேரரசு காலத்தில் வருகை புரிந்த வெளிநாட்டவர்களை சரியாக பொறுத்துக. நிக்கோலோ ஹோண்டி இத்தாலி, அத்தேனியஸ் நிகடின் ரஷ்யா, அப்துல் ரஷாக் பாரசீகம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம இம்பார்ட்டண்டான 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மறக்காமல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.